தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த இதிகாச கதைகள்லாம் கதை இல்லப்பா, உண்மையில் நடந்திருக்கு அப்படின்னு பல பேரை நம்புறாங்களே. அதில் இந்தியாவில் அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு பெரிய டிபேட்டாக இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் ஒடிஷாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள், அந்த ஒடிஷாவில் அசுரர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட எலும்பு துண்டுகள் இருக்குல்ல, அதெல்லாம் தான்ப்பா இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பல இடங்களை கை காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த எலும்பு துண்டுகள் சார்ந்து நிறைய பேர் அது எலும்பு துண்டு நினச்சி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய உண்மை இப்போ தெரிய வந்திருக்கு. ஒடிஷாவில் ஒரு பெரும் பகுதி கடலுக்குள்ளே தான் இருந்திருக்குன்ற விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸ்கிரீனில் தெரியுதார்ல, இவர் பேர் டாக்டர் டெபரத்த நந்தி. ஒடிஷா இருக்குல்ல, அங்கே தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. இவர் இந்த MSCB யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதோட GIS, அதாவது ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸருங்க அண்ட் ரிசர்ச்சரும் கூட. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வகுப்பறையில் வச்சு பசங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறத விட ஃபீல்டை கூப்பிட்டு போவோம், நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போவோம். அங்கே ஃபீல்டில் இந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை சார்ந்து ஃபுல்லாக நம்ம சொல்லிக் கொடுப்போன்னு பசங்களை ஃபீல்டு ட்ரிப்பை கூப்பிட்டு போகிறாப்புல இவர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிறது எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷாவோட அந்த மயூர்பாஞ்ச் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க பேரிபேடா அப்படின்ற பகுதியை கூப்பிட்டு போகிறாருங்க. இந்த பேரிபேடாவில் இவர் ஒரு பர்டிகுலர் இடத்த பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு, இது ஃபாசில் பெட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புதை படிவங்கள் இருக்குல்ல, அது சார்ந்த ஒரு திட்டம் மாதிரி இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஆனால் அவர் பசங்கிட்ட இதை பற்றி பேசின கையோடு அந்த லோக்கல்ஸ் இருப்பாங்களா, அங்கே உள்ளூர் மக்கள், அவங்ககிட்ட சும்மா போய் கேட்டிருக்காரு. அவங்க எதனா நம்பிக்கை வச்சுருப்பாங்க அதை பற்றி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க இது அசுர ஹஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அசுரனோட எலும்பு இருக்குல்ல, அது அவங்க அப்படி தான் நம்பிட்டு இருந்திருக்காங்க. டீமன் போன்ஸ்னு அவங்க ஃபுல்லாக இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்க விஷயத்த இந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, இவர் தெரிஞ்சுக்கிட்டு, சேச்சே டீமனோட போன்ஸா, அசுரனோட எலும்பா, எவ்வளோ விஷயத்தை நம்பிட்டு இருப்பீங்க, இது அது இல்லைங்க, புதை படிவம். இது மேபி ஒரு அனிமலோட தான் இருக்கலாம், இல்லைனா நமக்கு தெரியாத ஒரு பெரிய விலங்கோட தான் இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்ட ராமாயண இதிகாசம் ஏதாவது அது நடந்து அது சார்ந்தவங்களோட இருக்குமோ, உங்களோட நம்பிக்கைப்படியே சொல்கிறோமே, சரி ரைட் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இந்த நந்தி என்ன பண்ணுறாரு, சாம்பிள்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை இந்த மைக்ரோ ஃபாசில்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டீப் டைவ் அதில் கொண்டு போகிறாருங்க. ரிசர்ச்சை ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறாங்க. அது சார்ந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஒரு வழியாக உண்மை இப்போ தெரிய வந்திருக்கு. அந்த உண்மையை இந்திய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மித்தாலஜி சார்ந்து நம்மளுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கண்ணில் படுற எல்லாமே உண்மை தான், இது மித்தாலஜி சம்மந்தப்பட்டதான்னு சொல்கிறோம்ல, அது வேண்டான்ற. அப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு உண்மை தான் இப்போ நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சைட்டில் கண்டெடுக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே அசுரனோட எலும்போ சாத்தானோட எலும்போல கிடையாது. அது சாதாரண ஃபாசில்ஸ் தான், புதை படிமங்கள் தான். இந்த கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, இதோட புதை படிமங்களை தான் அங்கேருந்து கண்டெடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னது திரும்ப பெரிய ஆதாரமாக இப்போ அமைஞ்சிருக்கு, ப்ரீ ஹிஸ்டாரிக் பாஸ்ட்டுங்க. அதாவது ஒடிஷாவோட முக்கியமான பகுதிகள்லாம் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் எந்த நிலப்பரப்பாக இருந்திருக்க முடியும், இது சார்ந்த பெரிய எவிடன்ஸ் தான் இப்போ கிடச்சிருக்கு. பாருங்கள், பசங்க சும்மா ஃபீல்டு ட்ரிப்புன்னு கூப்பிட்டு போனார், அங்கே எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு. இந்த அண்டர் வாட்டர் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அது சார்ந்த ட்ரேசஸ் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. வெறும் கடல் பரப்பு இருக்குல்ல, இதுதான் ஒடிஷாவில் அப்போ இருந்துச்சுன்ற உண்மையை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, 1 மில்லியனாலே 10 லட்சமா, அப்போ 15 மில்லியன் இயர்ஸ், எவ்வளோ வருஷம் நீங்களே பார்த்துங்க, கோடியை தாண்டி போவோம். இத்தனை வருஷம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி கடற்பரப்பால் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருந்துச்சு. இங்கே கிடச்சிருக்கிறது எலும்புகள் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அசுரன் சாத்தானோட எலும்புகள் கிடையாது. ஒரு சில உயிரினங்கள் இருக்குல்ல, அதோட எலும்புகள் கிடச்சிருக்கு. மீனோட எச்சங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கிடச்சிருக்கு. சில ஷெல்ஸு, அப்புறம் இந்த மைக்ரோஸ்காபிக் மெரைன் ஆர்கானிசம்ஸ்னு இதெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு. அது உண்மை தான் சொல்கிறாங்க. ஸோ அசுரன் எலும்பு கதை கிடையாது மக்களே. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த படிமம் தான் மேட்ரு. கிடச்சிருக்க இந்த ஃபிஷ் ஃபாசில்ஸ் இருக்குல்ல, மீன்கள் சார்ந்த அந்த படிமங்கள், இதில் பாதி என்ன தெரியுமா, சுறாக்கள். ஸோ அந்த டைமில் சுறாக்கள் இந்த பகுதியில் ரொம்ப மிதமிஞ்சி இருந்திருக்காமா. அதான் இங்கே ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சுறாவோட பல்லாக இருக்கட்டும், சுறாவோட வேர்டபிரேவாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த ஃபாசில் ஷேப்பில்.
அண்ட் இந்த ஷாக்ஸ் டாமினேட் பண்ணிருக்க விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்படுதா? ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஆழ்கடல் பகுதியாக இருந்திருக்க வாய்ப்புகள் பெருசாக இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு எண்ணத்தை நம்ம கூட்டிருக்க வராங்க. மயோசின் பீரியட் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தை சேர்ந்த உயிரினங்களாக இவை இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன இது புதுசாக மயோசின் பீரியடு, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்றா இருக்கே அப்படின்னு பல பேர் குழம்புவீங்க. அதை பற்றி கிளியராக சொல்கிறேன். இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதனால் சொல்கிறேன். இதை ஏஜ் ஆஃப் மம்மல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலூட்டிகள் இருக்குல்ல, அதுக்கான காலகட்டமாக இதை வரையறுக்கிறாங்க ஒவ்வொரு ஆய்வாளர்களும். இது பார்த்தீங்கன்னா 23 மில்லியன் வருஷங்கள்லேருந்து 5.3 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அவ்வளோ முந்தைய காலகட்டம். இதில் குளோபல் வார்மிங் இருக்குல்ல, அந்த டைமில் தான் மெல்ல மெல்ல வெளியே தலையை காட்ட ஆரம்பித்து இந்த எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டியாக உறைஞ்சிருந்த சூழல் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சு வெப்பம் கொஞ்சம் வாட்டி வதைக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் கண்டங்கள் இருக்குல்ல, அதோட ட்ரிஃப்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. அப்பேற்பட்ட முக்கியமான காலகட்டம் தான் இந்த மயோசின் காலகட்டம். இங்கே மேஜர் டெக்டானிக் கொலிஷன்ஸ் இருக்குல்ல, இது நடந்திருக்குன்றாங்க. நிலத்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதிர நிகழ்வு இருக்குது பாருங்கள், அது இங்கே நிறைய நடந்திருக்குன்றாங்க அந்த காலகட்டத்தில். உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கன் அரேபியன் பிளேட் இருக்குல்ல, இது யூரேஷியா கூட யுனைட் ஆனது. இதெல்லாம் அந்த காலகட்டம் தான். அண்டு மெடிட்ரேனியன் சி பேசின் இருக்குல்ல, இது உருவானது இந்த காலகட்டம். எதெல்லாம் நடந்து எது கடைசியில் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த என்விரான்மெண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆனதும் அந்த காலகட்டத்தில் இருந்து தான். எவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம மாடர்ன் பிளான்ஸ் பார்த்துருக்கோல, நம்மளோட பூமி, இப்போதைய பூமி, இதை நம்ம இப்போ இப்படி பார்க்கறதுக்கு விதை போடப்பட்டது இந்த காலகட்டத்தில் இருந்து தான். அப்போ தான் எவல்யூஷன் பெருசாக நடந்திருக்கு. இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், மனுஷனோட ஆரம்ப காலநிலை இருக்குது பாருங்கள், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட எவல்யூஷன் ஆரம்பிச்சது இங்கே தான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த டைமில் நீர் ஓரளவுக்கு விலகி, இல்லைன்னா டென்ஸான ஃபாரஸ்ட் ஓரளவுக்கு விலகி கொஞ்சம் சமதள பரப்பு ஏற்படணும்ல, புல்வெளி பரப்புலாம், அதுவும் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. டென்ஸான ஃபாரஸ்டட் ஏரியாஸ்லாம் அப்படியே வழி விடுது. எதுக்கு? இந்த கிராஸ் லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டங்களுக்கு உள்ள சின்ன சின்ன சமதள பரப்பாக புல்வெளிகள் தோன்ற விஷயம். அது மாதிரி ஒரு லேண்டு சர்ஃபேஸ் கிடச்சிச்சின்னா வாழ்றதுக்கு ஏற்ற சூழல் கிடைக்கும்ல, கிட்டத்தட்ட நாகரிகம் சார்ந்து, நம்ம சிவிலைசேஷன் சார்ந்து, இதுக்கான புள்ளி இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த மம்மல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாலூட்டிகள், இதில் பல வகை குடும்பங்கள் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இதில் பாதிக்க மேலே பாலூட்டிகள்லாம் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல இருந்து தான். இல்லை விலங்குகளை முக்கியமாக கிளாஸிஃபை பண்ணி சொல்லணும்னா, குதிரைகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இதோட ஆரம்ப கட்டம் ஆதி, ஓகேவா, அது பேஸ் பண்ண காலகட்டம் இதுதான். நாய் இனம் அது ஆரம்பிச்சது பாயிண்ட்டும் இங்கே தான். அப்புறம் பேர்ஸு, ஹைனாஸு, கழுத புலிங்க, அப்புறம் இந்த சேபர் டூத் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தோட அப்பியரன்ஸும் நடந்தது இங்கே தான். அண்ட் மேஜர் டைவர்சிஃபிகேஷன் ஒன்று இருக்குன்னு அதை பற்றியும் சொல்லிடுறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடர்ன் சிம்பான்சிஸ் இருக்குல்ல, இதோட ஆன்செஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அவதரித்த காலகட்டமாக கருதப்படுறதும் இந்த மயோசின் காலகட்டம் தான். ஒரு சின்ன கற்பனை, இப்போ நம்ம இந்திய வரைபடத்தை பார்க்குறோம்ல, இதை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய இந்தியாவை நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தா எப்படிங்க இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 71 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்திய நிலப்பரப்பு இப்படி தான் இருந்திருக்கணும். ஸ்ரீலங்கா இங்கே தெரியுதா? ஸோ இப்படி தான் இருந்திருக்கணும். 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லையும், 38 மில்லியன்ஸ் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஷேப்லையும், 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஷேப்லையும் இந்தியா இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. ஸோ ஒரு கண்டம் உருவாகி அங்கேருந்து ஒரு நாடாக அது மாறி பரிணமிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை மக்களே. இயற்கையாக பார்த்து அமைச்சு கொடுக்கணும். அப்பேற்பட்ட இயற்கையை வளர்த்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா முழுக்க. இந்த பேரிபெட் ஆஃப் ஃபாசில்ஸ் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, மக்கள் முதல்ல அசுரனோட எலும்புன்னு நினச்சி, இப்போ அது எலும்புலாம் இல்லாமல் அசுரனோடலாம் கிடையாது, எச்சங்கள், புதை படிமங்கள், அவ்வளோதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆனால் ஒடிஷாவில் கடல் பரப்பு பெருசாக இருந்திருக்குன்னு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்களே. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வர காரணம் அந்த ஃபாசில்ஸ் தானே, அந்த ப்ரொஃபஸரோட கண்டுபிடிப்பு தானே. அந்த காட்சிகளை இப்போ முழுமையாக பார்த்துருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓ இப்படி தான் கண்டு எடுத்தாங்க அங்கேருந்து அப்படின்ட்டு.
மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்து நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சந்தேகத்தில் கண்டதை கிளப்பி விடுறதை விட சாதுரியமான ஆய்வு இருக்குல்ல, சாலச் சிறந்தது. இதை தான் திரும்ப ஒரு முறை நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.